ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை யூடியூப் சேனலில் பெரிவா தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அனுபவத்திற்கு சொந்தக்காரர் டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயர், சென்னை ஹைகோர்ட்டில் இருந்தவர்னு பார்த்தோம். அவருக்கு இந்த திருப்புகழ் பாடல்களை கற்றுக்கொள்கிற, தெரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு வள்ளிமலை சுவாமிகள் மூலமாக ஏற்படுகிறது. அவருடைய வீட்டிலே திருப்புகழ் பாராயணம் நடக்கிறது. இந்த பாராயணத்திற்கு பிறகு திருப்புகழ் பாடல்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறார், பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் கோர்ட்டு வேலையை கொஞ்சம் குறைச்சிண்டு திருப்புகழ் பாடல்கள் மேலே அதிக கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறார். இவருடைய ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா, திருவிதாங்கூர் தேவஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, கேரளாவில். அங்கே திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தில் அங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருந்தார். பெரிய பொறுப்பில் இருந்தார். நமது தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு அங்கிருந்து வந்து சென்னை ஹைகோர்ட்டில் நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். நீதிமான், பெரிய நீதிமான் இவர். இவருக்கு திருப்புகழ் பக்கம் ஒரு கவனம் திரும்பி திருப்புகழ் பாடல்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறார், சாயங்கால நேரத்தில் கோர்ட் முடிஞ்சு வந்த பிறகு மாலை நேரத்தில் பலரது இல்லங்களுக்கும் போய் இவர் திருப்புகழ் பஜனை பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி வள்ளிமலை சுவாமிகள் பலரது கிரகங்களுக்கு சென்று தனது அடியார்களோடு சென்று திருப்புகழ் பாராயணத்தை செய்வாரோ அதே போல டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயரும் ஆரம்பித்தார். திருப்புகழை பாடினது அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் காலத்திற்கு பிறகு இந்த திருப்புகழ் அந்த அளவுக்கு பலரையும் சென்றடையவில்லை. இந்த காலகட்டத்தில் தான் வள்ளிமலை சுவாமிகள் அதை தான் எடுத்துக்கிறார். வள்ளிமலை சுவாமிகளுக்கு யார் உத்தரவு கொடுக்கிறார்? திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமிகள், உனக்கு திருப்புகழ் தான் மூச்சு, நீ வள்ளிமலைக்கு சென்று சொல்லி அங்கிருந்து வள்ளிமலைக்கு வருகிறார். யாரு? திருப்புகழ் சுவாமிகள். அதாவது அர்த்தநாரிங்கிறது இவருடைய பூர்வாசிரம பெயர். அந்த திருப்புகழை தான் பல இடங்களிலும் பல தலங்களுக்கும் சென்று அதனுடைய மகிமைகளை சொல்லி அந்த பாடல்களை பாடி பலரையும் முருக பக்தியில் ஈடுபடுத்துகிறார் வள்ளிமலை சுவாமிகள். அந்த வகையில் தான் டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயர் வீட்டுக்கும் ஒரு நாள் வந்து பஜனை பண்ணி பாடல்கள்லாம் பாடி அவரையும் திருப்புகழ் பக்கம் இழுத்து விட்டார். என்ன பண்ணுறார், திருப்புகழ் பாடல்களை பல இடங்களில் பாட ஆரம்பிக்கிறார் டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயர். 1928 மகாபிரிவா பாலக்காடில் இருக்க, பல்லாவூர்னு ஒரு ஊர், பாலக்காடு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் அது. அந்த கிராமத்தில் மகாபிரிவா கேம்ப் இருக்கு. ஏதோ ஒரு திருப்புகழ் பாராயணத்திற்காக பாலக்காடு பகுதிக்கு சென்ற இந்த கிருஷ்ணசுவாமி ஐயர் மகாபிரிவா இங்கே பக்கத்தில் தங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டு பெரியவா கிட்ட போகிறார். பெரியவாளுக்கு முன்னாடி தன்னை அறிமுகப்படுத்திட்டு, இவருங்க பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாம் விசாரித்த பிறகு அந்த இடத்துல பெரியவா சன்னதியில் ஒரு திருப்புகழ் பாராயணம், ஒரு பஜனையை நடத்துகிறார் கிருஷ்ணசுவாமி ஐயர். ஒரு மகானுடைய சன்னதிக்கு முன்னால், ஒரு மகானுக்கு முன்னால் இந்த திருப்புகழை பாடுவதற்கோ வேறு ஏதானும் ஒரு தெய்வ சம்பந்தமான பாடல்களை பாடுவதற்கோ ஒரு உபன்யாசம் செய்வதற்கோ ஒருவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பெரியவாளுக்கு முன்னாடி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? மகாபெரிவா சன்னிதானத்துக்கு போகிறோம், மகாபெரிவா சந்நிதிக்கு போகிறோம் அப்படின்னா நம் தரிசிக்க கிடைக்கிற நேரங்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சொற்ப நேரமாக கூட இருக்கலாம். ஏன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா
எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருவா. அந்த இடத்துல திருப்புகழ் பாடுவதற்கு இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பெரியவாளுக்கு முன்னாடி பாட கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை முருகப்பெருமான மனசுல நிறுத்தி அந்த அளவுக்கு ஆனந்தமாக அந்த திருப்புகழ் பாடல்களை பெரியவாளுக்கு முன்னாடி பாடுகிறார். எல்லாம் பாடி முடிச்ச பிறகு பெரியவா அவரை ரொம்பவும் பாராட்டுகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு பாடியிருக்கார். பாடி முடிச்சுட்டு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார் மகாபெரியவா. என்ன பட்டம் தெரியுமா? திருப்புகழ் மணி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். இவ்வளவு உசந்த பட்டம் பாருங்க, திருப்புகழ் மணின்னு கொடுக்கிறார். அதன் பிறகு அவரை கிருஷ்ணசுவாமி ஐயர்னு சொன்னவா ரொம்ப குறைச்சலான பேர். அதன் பிறகு இவருக்கு இந்த பெயரே நிலைச்செடுத்து. எந்த பெயர்? திருப்புகழ் மணிங்கிற பெயரே நிலைச்செடுத்து. அந்த பட்டம் கிடைச்ச உடனே அவருக்கு ஆனந்தமான ஆனந்தம். சாட்சாத் முருகப்பெருமானே மகா பெரியவா மூலியமாக தனக்கு செய்த இந்த அனுகிரகத்தை ஒரு பெரும் பொக்கிஷமாக, ஒரு பெரும் வரமாக நினைக்க ஆரம்பிச்ச கிருஷ்ணசுவாமிங்க. இந்த பட்டம் பெரியவட்டிருந்து கிடைச்சாச்சு. எல்லாம் கிடைச்ச பிறகு பெரியவா சன்னதியில் நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வருகிறார். கோயம்புத்தூருக்கு வர இப்போ கோயம்புத்தூர் வருகிற போது கோயம்புத்தூரில் சிருங்கேரி பீடாதிபதி ஒரு முகாமிட்டிருக்க. சிருங்கேரி பீடாதிபதி சந்திரசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள், சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள். இவர் சிருங்கேரி மடத்தில் அந்த காலத்தில் ஆச்சாரியராக இருந்தவர். அதாவது மகாபெரிவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர் சந்திரசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள். அவர் அங்கே இருக்காரு. அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூருக்கு போகிறார். எந்த ஒரு காலத்திலும் குருமார்களது தரிசனம் அப்படிங்கிறது தான் நம்மளோட மனசை, நம்மளோட சிந்தனையை தூய்மைப்படுத்தக்கூடியது. ஒரு குருவினுடைய தரிசனம் தான் ஒரு ஆன்மாவிற்கு இதத்தை, ஒரு இன்பத்தை தரக்கூடியது. அந்த வகையில் இந்த சிருங்கேரி ஆச்சாரியரை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த சந்நிதிக்கு போகிறார். அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு தான் திருப்புகழ் எப்படியெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு பல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிற போது தான் எங்கிருந்து வருகிறோம் அப்படின்னு சொல்கிறார். எங்கிருந்து வர்றார்? பாலக்காட்டிலேருந்து வர்றார். மகாபெரிவா அவருக்கு திருப்புகழ் மணின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கார். அதோட இந்த இடத்துக்கு வந்திருக்கார். இந்த தகவல்களை சிருங்கேரி ஆச்சாரியரிடம் தெரிவிக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.